லட்சக்கணக்கில் ஜனங்களை சுவிசேஷத்துக்குள்ள நடத்தின ரெய்னார்ட் போங்கேக்கு பிரசங்கம் வராது. ரெய்னார்ட் போங்கே ஒரு கன்வென்ஷன் வச்சுட்டு கெஸ்ட்டை கூப்பிடுறாரு 4 நாளுக்கு. 4 நாள் கெஸ்ட்டை கூப்பிட்டு, திறமையுள்ள கெஸ்ட் இல்லை, கிருபையுள்ள கெஸ்ட்டு. அவர் வந்து முதல் நாள் பிரசங்க மேடைக்கு போகும்போது ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு, நீ இன்னைக்கு பேசப்படாது. அவர் திரும்பி ரூமுக்கே போயிட்டார். உடனே ரெய்னார்ட் போங்கே ரூமில் போய் கூப்பிட்டாராம். அவர் சொன்னாராம், இல்லை ஆவியானவர் என்ன பேச விடலை. உடனே ரெய்னார்ட் போங்கே மேடைக்கு போனாராம். மேடைக்கு போய் சொன்னாராம், இன்றைக்கு கூட்டம் இதோடு முடிந்தது, பிரசங்கியார ஆவியானவர் பேச விடலை, நாளைக்கு பேசுவாருன்னு முடிச்சுட்டாரு. 2வது நாளும் அது மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்க. பிரசங்கியார் ஜோம் பண்ணி ரெடியாக எழும்புறாரு, கூப்பிட வராரு. ஆவியானவர் சொல்றாரு, நோ. ரெய்னார்ட் போங்கே சொல்றாரு, வாங்க 2 வார்த்தை பேசுங்க. ஆவியானவர் சொன்னாரா, ஒரு வார்த்தையும் பேசப்படாது, அப்படியே சொல்லிவிட்டாரு. ரெய்னார்ட் போங்கே சொன்னாராம், போய் மேடையில் போய் சொன்னாராம், இன்னைக்கு கூட்டம் பாட்டோட முடிந்தது. அவங்க பாட்டே போதும், உருகி இல்லையா பாடுவனும். எப்படி பாடுவனும்? உருகி. நம்ம பாடும்போது பார்த்துருக்கீங்களா, தொண்டையை விட வேற எந்த பகுதியும் அசையாது. பார்த்துருக்கீங்களா? அவங்க பாடும் அப்படி இல்லை, அவங்க என்டையர் பீயிங் இஸ் மூவிங். தப்புதான். இந்த மத்தியானத்தில் தப்புதான், ஒத்துக்கிடுறேன். கொஞ்சம் சரிங்க, கேட்டு வாங்கி சிரிக்க வேண்டியது. இனி ஒன்றும் சொல்ல மாட்டேன், பயப்பட வேண்டாம், ஃபுல் செக்யூர்டு. சொல்ல மாட்டேன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். யூஸ் இல்லை, சரி, அதுக்கும் பேச வேண்டாம். 3வது நாள் போறாரு கூப்பிடகு. பிரசங்கர் சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசப்படாதுன்னு. இவர் மேடையில் போய் நின்று சொல்றாரு, பிரசங்கியாரே ஆவியானவர் தடுத்திருக்கிறார், நாளைக்கு கண்டிப்பா பேசுவாருன்னு. எவ்வளோ பிளைனாக இருந்திருக்காருன்னு பாருங்க. 4வது நாள் கடைசி நாள் பிரசங்கியார் மேடைக்கு கூப்பிட போறாரு. பிரசங்கியார் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாரு.